அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கீழ்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு என்று அவர் கண்டன செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கண்டன செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு சற்று நேரத்துக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாங்க. உடனடியாக அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டு விட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு உதய அவர்களை சந்தித்து அவர்கள் ஆலோசனையும் நடத்திவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்திற்கு இந்த நிகழ்விற்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கீழ்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்திற்கு கடும் கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுதித்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகின்றனர் என்று விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 126 தொகுதி மக்கள் தனக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்பதை சிறிதும் உணராமல் தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடி போய் ஆதரவு கேட்டதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோபா செட்டோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விசுவாசம் கொண்டுள்ள உண்மை தொண்டர்களின் கடுமையான உழைப்பால், தியாகத்தால் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து கோட்டையின் கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள தாவேக அமைச்சர் ஒருவரின் அறையில் அவர்களுடைய கைகளில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட ஓரங்க சதி நாடகத்தை, குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தற்போதைய தாவேக அரசின் இது போன்ற தகுதித்த வேலைகளை சந்திப்பது தமிழக அரசியலில் புதிதான அணுகுமுறையாகும். எத்தனையோ துரோக செயல்களையும் முதுகில் குத்திய நிகழ்வுகளையும் தாங்கித்தான் மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்ற மாபெரும் பேரியக்கம். இந்த அரசிற்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், திரை பிரபலத்தின் சின்னத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்துதான் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது போன்ற துரோக செயல்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம், வீழ்த்தி விடலாம், அந்த இடத்திற்கு நாம் வந்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது பகல் கனவாகவே முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல, பழைய மந்தையில் புதிய கல் என்பது போல அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.